Question number 2. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. Factorize the following. இது ப்ரீவியஸாக பார்த்த சம் மாதிரியே தான், பட் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் இருக்கும். பிஃபோராக நம்ம பார்த்த சம்மில் முன்னாடி எந்த வேல்யூ இருக்காது, ஆனால் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஏன்னா இங்கே ஒன்று இருக்கிறத கன்சிடர் பண்ணிட்டு ஒன்று கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதுதான், ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதே தான் நம்ம இங்கேயே ஃபாலோ பண்ணி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். கொஸ்டின் ரீட் பண்ணுற 2a² + 9a + 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம்லேயும் சரி ப்ரீவியஸ் சம்லேயும் சரி நம்ம வந்து சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பவர் வேல்யூஸ் இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்படி ஆர்டர் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் சொல்யூஷன் போட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஆர்டர் கரெக்டாக தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் ஆர்டர் மாற்றி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின். இதை வந்து நம்ம சொல்யூஷன் பண்ணலாம். ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 10 20. ஸோ 20 இருக்கா? ஸோ 20 வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எதை மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும்? 4 × 5 20. ஸோ இதே ஆட் பண்ணால் எனக்கு 9 கிடைக்குமா? ஸோ சென்டர் வேல்யூ 9 தானே. ஸோ 9 கிடைக்கும். ஸோ இதுதான் கரெக்டு. இந்த எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும்? 9a பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். 2a² + 4a + 5a + 10. ஓகேங்களா? அப்போ 2a காமனாக வெளில எடுத்துட்டோம்னா a + 2 இருக்கும். இந்த ரெண்டு செட்டில் 5 காமனாக வெளில a + 2 கிடைக்குமா? ஸோ a + 2 a + 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ 1 டைம் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே செகண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ வருதோ அதே தான் இங்கேயும் வரும். கண்டிப்பாக வரணும். அதுபடி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5 a + 2 a + 2 a + 2க்கு 1 எடுத்துக்கிறோம். ஸோ 2a + 5 எழுதிக்கிறோம். ஸோ இதுபடி பார்த்தா ஆன்சர் கரெக்டாக? a + 2 2a + 5. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதே மல்டிப்ளை பண்ணுறோம்ல, மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குன்னா ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா இங்கே கிடைச்ச வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 2 தானே இருக்குது. 2ஆல் தானே 10 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுங்காட்டி 2வை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 5/2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ என்ன? எக்ஸ் இல்லைங்க, ஏ தான் இருக்குது. ஸோ a + 2 கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இங்கே டிவைட் பண்ணாலும் பாயிண்ட் வேல்யூ போயிடும். ஸோ பாயிண்ட் வேல்யூவில் டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ 2a + 5 அதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5x² - 29xy - 42y². ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? கொஸ்டின் கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதில் 5ஐயும் 42வையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 5ஐயும் 42வையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 210 கிடைக்கிது. ஸோ 210 கிடச்சிருச்சா? 210 வந்து எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 × 105 போட்டால் 210 கிடைக்கும். ஆனால் 29 எனக்கு வேணும். அது -29 எனக்கு வேணும். அது கிடைக்க சான்சஸ் கிடையாது. அப்படியே பார்த்தா எனக்கு வந்து 6 × -35 வந்து 210 கிடைக்கும். இதில் வந்து ஆட் பண்ணால் எனக்கு -29 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கரெக்டான வேல்யூ. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? 29xyக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ 35 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -35xy + 6xy - 42y² அப்படின்னு நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூ, செகண்ட் 2 வேல்யூ எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வேல்யூலேருந்து 5x காமனாக வெளில எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும்? x - 7y இருக்கும். x - 7y. செகண்ட் இந்த செட் எடுத்துக்கிறேன். இதில் 6y காமனாக எடுத்தால் x - 7yன்னு இருக்கும். ஸோ x - 7y x - 7y. ஸோ x - 7y 5x + 6y. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். x - 7y 5x + 6y. எப்படின்னா இது எப்படி இது பண்ணணும்? 6 - 35 இருக்குது. இதை நான் எதால் டிவைட் பண்ணணும்? 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 6/5. ஸோ 5x + 6y கிடச்சிச்சா? இங்கே வந்து 35 இருக்குது. ஸோ 35 / 5னா 7. ஸோ 7y. இங்கே 0னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸு 7y -7y மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -7y. ஸோ இது எனக்கு ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? இல்லை இந்த ஸ்டெப்பெல்லாம் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சே கூட நீங்கள் டைரெக்டாக இந்த ஆன்சர் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஃபேக்டரைசேஷனை பொறுத்தளவுக்கு.
Next sum. Nine minus 18x plus 8x squared அப்படின்னு இருக்குது. இதுதான் கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ வந்து இதையும் 9ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 72 கிடைக்கும். ஸோ 72 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 6 × 12 72. மைனஸ் மைனஸ்னால் இது மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 18 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தானே, ஸோ ப்ளஸ் 18 கிடைக்கும். மைனஸ் 18 கிடைக்கும். ரெண்டே ஆட் பண்ணி அதே மைனஸ் சைன் தான் போடணும். ஸோ மைனஸ் 18 கிடைக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் 18xக்கு பதில் இது பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம். மைனஸ் 6x மைனஸ் 12x இந்த வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ரிமைனிங் 9 எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 செட் எடுத்துக்கிறோம், இந்த 2 செட் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம இதில் காமனாக எதை வெளில எடுக்க முடியும்? 2x வெளில எடுக்கலாமா? வெளில எடுத்து என்ன கிடைக்கும்? 4x மைனஸ் 3 இதை வந்து இந்த செட்லேருந்து 3 காமனாக வெளில எடுத்துட்டா 4x மைனஸ் 3 கிடைக்குமா? ஸோ 4x மைனஸ் 3 4x மைனஸ் 3 ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ காமனாக 1 டைம் எழுதிட்டு அவுட் சைடில் இருக்க 2x மைனஸ் 3 நம்ம எழுதிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது எதால் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும்? மைனஸ் 6 8. ஸோ இங்கே மைனஸ் 12 8. ஸோ எவ்வளோ டைமு இன் செகண்ட் டேபிளில்? இது பாசிபிள் இல்லை. ஸோ 2x மைனஸ் 3 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 4x மைனஸ் 3 கிடச்சிருச்சு. ஸோ ஆன்சர் கரெக்டாக? இது நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணியாச்சு, ஆன்சரும் கரெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 16xy ப்ளஸ் 8y ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்கதை அப்படியே நான் எழுதிட்டு இதில் வந்து 6x ஸ்கொயர்டு 16xyன்னு இருக்குது, 8y ஸ்கொயர்டு இருக்குது. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து 2 காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 இருக்கும். 3x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இங்கே வந்து 8xy, இங்கே வந்து 4y ஸ்கொயர் கிடைக்குமா? ஸோ 2 வந்து காமனாக எடுத்தோம்னா இது கிடைக்குமா? ஸோ இது உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு சேம் ரிமைனிங் இதே தான் வரும். ஸோ இதுக்கு வந்து 2 காமன் எடுத்துகிட்டு நம்ம இந்த வேல்யூ எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 × 4 12. எனக்கு எது மல்டிப்ளை பண்ண எது வரணும்? ஆட் பண்ணால் 8 கிடைக்கணும். ஸோ 6 × 2 12. இது ஆட் பண்ணும்போது எனக்கு 8 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? 8x + xyக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணேன். அப்போ 6xy ப்ளஸ் 2xy ப்ளஸ் 4y ஸ்கொயர்டு. இந்த ரிமைனிங் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து 3x ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன், 2 ஆஸ் யூஷுவல் அவுட் சைடு அப்படியே இருக்குது, விட்டுறக்கூடாது. 3x இதுலேருந்து 3x காமனாக எடுத்துட்டேன்னா x + 2y கிடைக்கும். இதுலேருந்து 2y காமனாக எடுத்துட்டேன்னா x + 2y கிடைக்கும். x + 2y ரெண்டுமே ஈவனாக இருக்கா? ஸோ 1 டைம் எழுதிட்டேன். 3x + 2y நான் அவுட் சைடு எழுதிட்டேன். ரிமைனிங் அவுட் சைடில் இருக்க 2 அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன? எதால் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும்? 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக? ஏன்னா 3ஆல் தானே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 6 / 3 2. இங்கே 2 / 3 அப்படி தான் வரும். 3x + 2y. இங்கே வந்து x + 2y. ஸோ நம்ம ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? இதே கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 12x² + 36x² + 27y² x²ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் எழுதிட்டு சிம்ப்ளிஃபை பண்ண போகிறேன். இதுலேருந்து 3x² நான் காமனாக வெளில எடுக்கிறேன். காமனாக வெளில எடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபார்மேட் கிடச்சிருமா? 4 + 12y + 9y². இந்த 3x² உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சேம் ரிமைனிங் இது அப்படியே கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமா? ஸோ 3x² நான் காமனாக வெளில எடுத்திருக்கேன். 4 + 12y + 9y² கிடச்சிருக்கு. ஸோ 3x² இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் 4 × 9 36. ஆட் பண்ண எனக்கு கிடைக்கணும் 12 கிடைக்கணும். ஸோ 6 × 6 36 ஆட் பண்ணாலும் எனக்கு 12 கிடைக்குமா? அதுதான். இப்போ 12yக்கு பதிலாக இதை நான் இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3 9y² ப்ளஸ் 6y ப்ளஸ் 6y ப்ளஸ் 4. எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கா? ஸோ இந்த வேல்யூ அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதையும் நான் ஜாயின் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறேன். இதை ஜாயின் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறேன்.
பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி காமனாக எடுத்து 3x². ஸோ 3y அந்த ஃபஸ்ட்டு செட்லேருந்து 3y காமன் எடுத்தோம்னா 3y + 2. நெக்ஸ்ட் செகண்ட் செட்லேருந்து காமனாக 2y எடுத்தோம்னா 3y + 2 கிடைக்கும். ஸோ 3y + 2 3y + 2 காமனாக இருக்குது. ஸோ 1 டைம் எழுதிட்டேன். அவுட் சைடு இருக்க ரெண்டையும் ஜாயின் பண்ணால் 3y + 2. ஸோ 3y + 2 ரெண்டு தடவை இருக்கா? ஸோ 3y + 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 3x² 3y2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம். a + b the whole squared + 9 a + b + 18 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல a + b அப்படிங்கிற வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. நம்பராக எதுவுமே கொடுக்காம a + b அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், a + bங்கிற இடத்துல இருக்க வேல்யூக்கு பதிலாக எக்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? x² + 9x + 18 கிடைக்குமா? ஸோ அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறது நமக்கு ஈஸியாக. ஸோ இங்கே 1 இருக்குது, 18 இருக்குது. 1 × 18 18. இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர வேல்யூ ஆட் பண்ண எனக்கு கிடைக்கும் 9 கிடைக்கும். ஸோ 6 × 3 18. ஸோ இதை ஆட் பண்ணாலும் எனக்கு 9 கிடைக்கும். ஸோ இதை நான் எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? 9க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். 9க்கு பதிலாக x² + 6x + 3x + 18 கிடைக்கும். ஸோ இது ரெண்டே செப்பரேட் பண்ணி காமன் வேல்யூ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2, நெக்ஸ்ட் 2. ஸோ செப்பரேட் பண்ண எக்ஸ் காமனாக எடுத்து x + 6 இருக்கும். இங்கே +3 காமனாக வெளில எடுத்து x + 6 இருக்கும். ஸோ x + 6 காமனாக இருக்குது. ஸோ அதை நான் 1 டைம் எழுதிக்கிறேன். அவுட் சைடு இருக்கிற ரெண்டு வேல்யூ நம்ம ஜாயின் பண்ணோம்னா x + 3. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ எதுக்கு அதில் எக்ஸ்ன்னு நம்ம பண்ணியிருக்கோம் a + b. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல a + bன்னு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ a + b + 6 a + b + 3. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சதோட ஆன்சர் இதுதான். ஓகேங்களா?